சரி காலைல என்ன பண்ணீங்க? ஹாய் ஹபிபீஸ், வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன். இன்னைக்கு வந்து நம்ம நண்பருடைய டே 2 சவுதி அரேபியாவில் நம்ம நண்பருடைய டே 2 சத்தமா பேசுறா. டே 2 ஸோ நம்ம இன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டு இப்போ தான் வந்தோம். அவர் காலையிலேருந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு சாப்பிட்டு கிஃப்ட்டு எல்லாம் ரெடியாக இருக்க போகிறேன். ஸோ அவர்கிட்ட விசாரிப்போம். இப்போது மதியானம் லஞ்ச் டைமுக்கு வந்திருக்கு. சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. சாதம் எல்லாம் ரெடியாக இருக்குது. சைட் டிஷ் மட்டும் பீஃப் பண்ணி ஆகுது. ஸோ பீஃப் செஞ்சு அதை சைட் டிஷ்க்கு சாப்பிட்டோம்னா அது வேலை முடிஞ்சிடும். அவர் என்னென்ன செஞ்சார், எது செஞ்சாருங்கிறத இப்போ நம்ம விசாரிப்போம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், பெல் தட்டி விட்ருங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். காலைல ஆஃபீஸ் போயிட்டோம். என்ன பண்ணீங்க காலையிலேருந்து? ஒரு முட்டை, ஒரு பிரெட், ஒரு நாஷ்டா சாப்பிட்டீங்க. அதுக்கப்புறம் அது முட்டை கொஞ்சம் அப்படியே போன்ல வீட்டுல எல்லாம் பேசிட்டு நம்ம நண்பர்களோட பேசிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து பிக் பாஸ் பார்த்துட்டு அப்படியே ஒரு திரும்பி ஒரு பசி, ஒரு குலாப் ஜாம் ஊர்ல இருந்து வேணும் அந்த குலாப் ஜாமும் மறுபடியும் ஒன்று வச்சு சாப்பிட்டு பசி அழகிட்டு உட்காந்து தான் இப்ப நீங்க வந்தீங்க. இப்ப சமையல் செய்ய போறீங்க. நீங்க என்ன வேலைக்காக வந்தீங்க? இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ இக்காமோ ஏதோ வரணுமாவே அது வந்த பிறகு அதுக்கப்புறம் வேலையில போயிட்டு அடுத்து அந்த கவனத்தை செலுத்தும். அது வர வரைக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க. இப்ப வந்து திருத்தி விட்டீங்கன்னாங்க நம்ம என்ன பண்றது, இதெல்லாம் கத்துக்கிட்டா நல்லது. அந்த மாதிரி கொஞ்சம் ரெடி ஆயிட்டு இருக்கோம், ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். வீட்டுல சோறாக்கி போட்டு சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு. ஆமா, இப்ப இங்க வந்தவொடனே இதெல்லாம் கத்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும். இதெல்லாம் கத்துக்கணும். அப்போ கண்டிப்பா பசினாக்கா என்னன்னு தெரியணும்னாக்கா நம்ம செஞ்சதான் சாப்பிட முடியும். மக்கள்கிட்ட சொல்லு. பசின்னு சொல்லி வந்தாக்கா சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு கதை. என்ன கதை சொல்லு, மக்கள் பாக்குறாங்களா? சொல்றா. சொல்றேன், பசின்னு வந்தாக்கா எது வந்தாலும் செஞ்சு சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிடணும் அப்படின்னு. இந்த மாதிரி உங்க கூட இருக்கிறனால ஒரு சான்ஸ் கத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆயிடும். வீட்டுல இருக்கும் வரைக்கும் தெரியல. சாப்பிட்டு தூங்குறதா வேலை. சாப்பிடுறது, தூங்குறது, வெளில போறது, சுத்துறது, ஜாலியா ஓட்டிடுச்சு. இனி வாழ்க்கை அப்படின்னா வாழ்க்கைனா சுத்திட்டு சம்பாதிச்சு போறது இல்லாம இங்கேயும் சில இதெல்லாம் கத்துக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம ஊர்ல இருக்கிறதான் நம்ம ராஜா, வெளியூருக்கு வந்தா நம்ம குஜா. சரி, யார் யார்கிட்ட பேசுனீங்க பசங்க கிட்ட? பசங்க நம்ம யூசுப்ட மட்டும் பேசுறோம். வேற பேசி இருக்கோம், போட்டிருக்கோம். அது சரி. இப்ப என்ன செய்றீங்க? அது செய்றீங்க. செய்யுங்க. காட்டு. போடு பெப்பர். ஒரு இடத்துல போடுறா, பிரச்சனை இல்லடா. ஜீரகம் காட்டு. லைட்டா. போடு. ஓகேவா? அப்புறம் இந்த மிளகாத்தூள் மேலஸ் ஆஃப் போடுங்க. போதும். போட்டிங்களா? உப்பு போடுறா. போதும். கிண்டுங்க. வெங்காயம் போட்டு போட்டு வதக்கி
மசாலாவை போட்டு அந்த கறியை போட்டு போயிட்டு இஞ்சி போட்டு தூக்கி போட்டு கையில் விட்டுருவோம். தயிர்லாம் போட மாட்டீங்களா? இங்கெல்லாம் எல்லாம் கற்றுக்கணுமாப்பா. தயிர் போட்டால் தான் இந்த கறி சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஆமாம், இல்லைன்னா கறி சாஃப்ட்னஸ் கொடுக்காது, கடிக்கும் போது சவுக்குங்க. அப்படி அந்த கறி தயிர் இருந்துச்சுன்னா அந்த அப்படியே வாயில் வச்சோம்னா பஞ்சு மாதிரி. எப்படி இப்போ இன்னும் நிறைய நீ கற்றுக்க வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் பீஃபை போடு. ஐயோ क्या बात है. சம்ம இந்த வேலைக்கு வச்சிடலாம் போலயா? நினைப்பா மனசுக்குள்ள, அடப்பா 3 மாசம் என்ன வேற வேலைக்கு கூட்டு வந்து இந்த வேலைக்கு வைக்கிறீங்களா? பாய், உங்களுக்கு வேற வேலை கிடைச்சாலும் இந்த வேலை தான் மெயின். சாப்பிடணும்ல, அதுக்கு தானே உழைக்கிறதே. நீங்க அது லாஸ்ட்ல ஊத்திக்கலாம், அது வேகட்டும். பிடிச்சிக்கோங்க கையில. யோ அதுயா கிடிக்கியா அங்க இருக்கான் பாரு. ஓ, இத்தனை சரி இப்பதான் பூந்துருக்கீங்க. வைஃப் கூட இருக்கும்போதெல்லாம் இருக்க மாட்டீங்க பக்கத்துல, அவங்க தனியா செஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க செஞ்சு கொண்டு வந்து வச்சு சாப்பிட்டு கையை கழுவி கையில விட்டா போதும். ஆணாதிக்கம். இப்படிதான் வளர்ந்துருக்கு. அதுதான் தப்பு, இதுதான் தவறான செயல். வைஃப் சமைக்கும் போது நம்ம பக்கத்துல நின்றோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும், நம்மளும் கத்துக்கலாம். நான் அப்படிதான் கத்துக்கிட்டேன் எல்லாமே. அவங்க கிச்சன்ல இருந்தாங்கன்னா நான் அங்க சும்மா உட்காந்துருக்க மாட்டேன். வேலை இருந்தா சும்மா உட்காருவேன். இப்ப மேட்ச் கீச்சு ஓடுது, வேற ஏதாவது போனிங்க நான் பேசுறேன் அப்படின்னா அங்க நான் சும்மா உட்காந்து பண்ணிட்டு இருப்பேன். இங்க நான் சும்மா அங்க உட்காந்துருந்தேன் அப்படின்னா இங்க வேலை ஓடாது. பக்கத்துல வந்து அவங்க போடும் போது அப்படியே நோட் பண்ணிக்கணும். அனுபவம் தான் இன்னைக்கு உங்களுக்கு தூக்கி இருக்கு, தாக்கா டும்மா இருக்கு. சரிங்களா? சரி, இப்ப கொஞ்சம் வேகட்டும், அப்படியே விட்டுருங்க. அதை எடே ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாரு, அப்படியே வாயில போடு. ஒன்னும் ஆகாது, அடுத்து வாயில போடுறா. எப்படி செமையா? தயிர் போட்டதோட விளைவு ரஃப்பா இருக்கும். எப்படி பஞ்சு மாதிரி கரைஞ்சிச்சா? எல்லா மீட்டுக்கும் தயிர் போட்டோம்னா அப்படியே இருப்பா. சிக்கனுக்கு மட்டும்தான் கொஞ்சம், ஆனா அது ஒரு விசில வெந்துடும், அதனால. ஓகேவா? போதும் போதும், எடுத்து மாட்டு. ஐயோ மாட்டிங்களா? சூப்பரா. ஸோ பீஃபு, ரைஸு, ரசம். அப்பா நல்லா இருக்குதா? போடுங்க போடுங்க. போதும் போதும். தண்ணி விட்டுருச்சு பத்தியா? வடை பாவிகளா? சரி, ரசத்துக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதானா? கொஞ்சமாக சாப்பிடும், அப்போ அதிகமாக சாப்பிடும். ரசம் ஊற்றுங்க, கலக்குங்க. क्या बात है. கொஞ்சம் போதும். ஓகே, இன்னைக்கு ரசம் அண்ட் பீஃப் வச்சு இன்னையோட டேயை நம்ம பாய்க்கு முடிச்சாச்சு. என்ன பாய்? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். காக்கா சும்மா அந்தரா இருப்பா. சாப்பிட்டு பாருங்க. ஆமாம், எடுத்து வைங்க டப்புன்னு. வார்த்தையே வர மாட்டேங்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம லஞ்சை முடிச்சிடுவோம். லஞ்சை முடிச்சுட்டு மறுபடியும் ஆஃபீஸ் போகணும். டைம் ஆச்சு. டைம் வந்து 2:30 ஆகுது.
சீக்கிரம் நம்ம போனோம். அது சாப்பிட்டு பார்ப்போம்ல. என்ன பேசுறீங்க? சாமான் கருவீங்களா? ஓ, சாப்பிட்டதையா? ஒழுங்கா பிடிங்க. அப்படிதான் இப்படி பிடிச்சி பண்ணுங்க. பொறுமை பொறுமை, வலிக்காத மாதிரி பண்ணுங்க. அழுத்தி தேடா. இந்த நேசம் பண்ணி வடிவேலு செய்யற மாதிரி அழுத்தி தேடா. அது சரி. இப்போ எல்லாம் கழுவி அடிச்சிருவீங்களா? ஆபீஸ் போட்டுமா? எல்லாம் பக்காவா பண்ணி வச்சிருவா போல நம்மம்மா. ஆமாம், எல்லாம் பண்ணி வச்சிருவா போல. நைட்டு வந்து வேற ஏதாவது டிஷ்ஷு நைட்டு டின்னருக்கு என்ன அது நம்ம வந்து பார்ப்போம். ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் அவருக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க. அவருக்கு சீக்கிரமாக நல்ல வேலை கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உங்ககிட்ட உங்களுடைய ப்ரேயர் அவருக்கு வந்து கண்டிப்பாக சேர்ந்துடும். ஓகே, தேங்க்யூ. ப்ரேயர் பண்ண சொல்லிட்டோம்மா. தேங்க்யூ. சொல்லியும் சொல்லு. ப்ரேயர் பண்ணுங்க. அந்த வேலை கிடைச்சவொன்னே இவனோட பயங்கரமான வீடியோவில் பண்ணுவோம். நம்ம வந்து யூடியூபர். நாங்களும் மாறுவோம். நீங்களும் மாறிடுவீங்களா? அவரும் யூடியூபராக மாறுவாரா? ஓகே, ஸோ கீப் ப்ரேயிங், கண்டினியூஸ் ப்ரேயிங். சரி, பார்த்துக்கிறீங்களா? வீட்டை பார்த்துக்கோங்க. அண்ணன் வரவா? அவரை விட்டுட்டு நம்ம இப்போ ஆஃபீஸ் வந்துட்டோம். போய் ஈவினிங் மீட் பண்ணுவோம். எப்படி இருப்பார், எது இருப்பார், ஈவினிங்கில் என்னென்ன பண்ணார், எது பண்ணாருன்னு போய் மறுபடியும் விசாரிப்போம். ஸோ ஒரு 4 hours நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் போகலாம். ஓகே, போகலாம். யாருக்கு? என்ன ஃபோனு? ஹானர். என் தம்பி ஊருக்கு போகிறதுனால அவருடைய ஃப்ரெண்டுக்கு ஹானர்ன்ற ஃபோனு வாங்க வந்திருக்கா போல. இந்த மொபைல்லாம் சும்மா வேற லெவலில் இருக்கிறாரு. எங்கடா இருக்கு? அதில் பார்க்கும்போது நல்லா இருக்கு, ஆனால் இதில் பார்க்கும்போது நல்லா இல்லை. ஃபோனில் ஏன் அது? நேரில் பார்த்தா நல்லா இருக்கும். நேரில் பார்த்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஃபோனில் வந்து சில மாடுலேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க, ஃபோட்டோஷாப் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் எல்லாமே தெரிஞ்சு பண்ணிருக்கு. அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லாம் தெரியுது உனக்கு? எனக்கு தெரியுது என்ன வந்து நானும் உள்ளூரில் அதுன்னு சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுவாங்க போறீங்க? என்ன அங்க வந்தீங்க? Honor X7D. நம்ம அவங்க பேரு தெரியல அப்படின்னா எடுத்தோன்னே முகமது அப்படிதான் சொல்லணும். முகமது ஹபீப்னா ஃப்ரெண்டு. யார் பேரு தெரியல, யாராக இருந்தாலும் சரி முகமதும் கூப்பிடலாம். இப்போ எப்படி நம்ம ஊரில் வந்து ராஜா, கண்ணா அந்த மாதிரி கூப்பிட்றாங்களே, அந்த மாதிரி இங்கே முகமது. புரியுதா? சவுதிக்கு புதுசில் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டார். சோறு வாங்க, ஃபுல் தமீஸ் சாப்பிட போகிறோம். ஃபுல் தமீஸ், ஓகேவா? ஃபுல் தமீஸ்ங்கிறது ஒரு பாகிஸ்தானி ரொட்டி. ஸோ அந்த பாகிஸ்தானி ரொட்டி வித்து ஃபுல். அடுமா எல்லாமே சொல்லி கொடுக்கணும். நாளைக்கு ஒரு பேச்சுலராக போயிட்டாரு அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் இங்கே எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப இவருக்கு சொல்லி கொடுத்து சாப்பிடணும். மதியான டைம்ல ஹலா ஹலா ஹவா சித்திக் வேண்டோ எல்லாம். ஆமாம், இது வந்துச்சு ஃபுல் தமீஸ் கடை. எல்லாரும் உட்காந்துட்டு சாப்பிடுவோம். ரொட்டி, பாகிஸ்தானி ரொட்டி எப்படி இருக்கு? எடுத்து வைங்க வாயில. இது ஒன்று ஃபுல்லாக சாப்பிடுவாங்க அவங்க.
உட்காந்துருக்காங்க பக்கத்தில் பாகிஸ்தானி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும். சூடா இருக்கும் சாப்பிட்டோம்னா இறங்கினே இருக்கும். கொஞ்சம் காய விட்டுன்னு வச்சுக்க கல் மாதிரி ஆயிடும். முச்சக்கல் ஒன்று, ஒரு தால் ஃப்ரை ஒன்று, ஒரு ஃபுல் முஷக்கல். ஃபுல் முஷக்கல் ஆகுங்களா? இதுதான் ஃபுல், இது தால். प्याज சொல்ல प्याज नहीं है गाया புரியுதா? சைடி சொல்லிச்சுனா ஓடிடும். சைடி ஆகா வெங்காயம் இல்ல? வெங்காயம் பேக் ஹபீபீஸ், வெல்கம் பேக். நல்லபடியாக வீட்டுக்கெலாம் வந்து எல்லாத்தையும் முடிச்சு கழிச்சிட்டு சாப்பிட்டு கிஃப்ட்லாம் வந்தாச்சு. ஆஃபீஸும் முடிஞ்சிச்சு. அவரை அப்படியே போயிட்டு ஜரீர் புக் ஸ்டோர் போயிட்டு தம்பி அவன் ஃப்ரெண்டுக்கு மொபைல் ஒன்று வாங்க ஆப்பில் அப்படியே அதையும் பார்த்துட்டு இவரும் போய் ஃபுல் தமிழ்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஃபுல் தமிழ் எப்படி இருந்துச்சு பாய்? ஃபுல் தமிழ்ஸு ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்தது. சாப்பிட சாப்பிட திகட்டும்னு நினைக்கிறேன். சாப்பிட சாப்பிட திகட்டிடும். இப்போதைக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ ஒரு புது அனுபவம். புது அனுபவம். பாகிஸ்தானி ரொட்டி. ஆமாம், அவ்வளோ தூரம் போய் சாப்பிட்றதுக்கு இங்கே வாங்கி சாப்பிட்டாச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. எத்தனை ரியாலு? 2 ரியாலு. 2 ரியாலில் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம். வேலையை முடிச்சிட்டிங்க. அது அந்த ஃபூலு அந்த இதெல்லாம் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அதுவும் நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் தானே இது. ஆமாம், புது தொடப்போம். காலையில் என்னென்ன பண்ணீங்க? எந்திரிச்சோம், காலை வேலைகளை முடிச்சுட்டு. சரி. அதுக்கப்புறம் தம்பி ஆஃபீஸ் போயிட்டாப்புல. 8 மணிக்கு நம்ம ஊர் இந்தியா டைமுக்கு எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு அப்படியே வளர்த்திட்டே கிடந்தோம். ப்ரெஷ்லாம் பண்ணி ஒரு டீயை ஒன்று போடலான்னு போனேன். கேஸு ஆன் ஆகல. ஆன் பண்ண தெரியல. ஆன் பண்ண தெரியல. நம்ம ஊர்லலாம் லைட்டர் வச்சு அடிப்போம். இங்கே வந்து வேற மாதிரி இருக்குது. அந்த அடுப்பு எங்கள் வீட்டில் இல்லாதனால சொல்கிறேன். கொஞ்ச நேரம் சண்டை போட்டு வந்து படுத்துட்ட மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க, டப்பு டப்புன்னு அது இதுன்னீங்க. லாஸ்ட்ல என்ன அது இது ஏதோ சொன்னீங்க, அது பண்ணணும் இது பண்ணணும். நீங்கள் லாஸ்ட்ல ஒன்றும் நடக்கல. லாஸ்ட்ல 2 ஆம்லேட்டை போட்டோம், சாப்பிட்டோம். நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க. நான் ரூம்ல உட்காந்துக்கிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி. இது காலையில். ஆமாம். அதுக்கப்புறம் மதியானம் வந்து நீங்கள் சாப்பிட்டு. ஐயோ, நான் காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் நீ என்ன பண்ண? வெறும் ஃபோன் பேசுறது, யூடியூப் பார்த்துட்டு இப்படிதான் ஓடி பார்த்துட்டு யூடியூப்ல என்ன பண்ணாங்க வேலை சம்பந்தமா சில எக்ஸல் ஷீட்டு. நம்ம சேனல்லாம் பார்க்கல. சேனல் பார்க்க நாளிலிருந்து பார்ப்போம். ஒரு நாளைக்கு ஒரு டாட்டா எடுப்போம். வந்த வேலையை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயா இந்த மாதிரி ஒரு இதில் ஓடிட்டு இருக்கு. சரி, மதியானம் நான் வந்தேன். என்ன சமைச்சிங்க? பீஃப். பீஃப் வந்து நேற்றே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். சூப்பரு. அது வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி கொஞ்சம் அந்த சுக்கா மாதிரி பண்ணி சாப்பிட்டாச்சு. யூடியூபையோ ஃபோனையோ வீட்டுக்கு பேசிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு நைட் வரைக்கும் ஓட்டியாச்சு. அடுத்து அவங்க தம்பி வந்தார். அவர் கூட அப்படியே உட்காந்து கதையெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு முடிஞ்சிட்டு உட்காந்துட்டோம். ஸோ இன்னையோட டே இவருக்கு இப்படி தான் போச்சு. இதுக்கப்புறமே இப்படி தான் போவோம். ரொம்ப நாள் நீடிக்கக்கூடாது. ஆமாம், ரொம்ப நாள் நீடிக்கக்கூடாது. இக்காமா வர வரைக்கும் இப்படி தான் போவோம். இக்காமா வந்ததுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சீக்கிரம் இக்காமா வந்துடணும். அதே மாதிரி அவருக்கு சீக்கிரமாக வேலையை கிடச்சிடணுன்ட்டு எல்லாரும் துவா செய்யுங்க, ப்ரே பண்ணுங்க அவருக்காக. யாருக்காக? எனக்காக. ஓகே. ஸோ இன்னையோட டே 2 தானே?
டே 2 டே நல்லபடியாக முடிஞ்சு, அவருக்கும் முடிஞ்சு. நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஓகே, அண்ட் தென் பாய், சைனிங் ஆஃப். அர்ஃபா vlogs. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ரொம்ப பொறுமையாக சொல்லுவா போல, அப்படி தான் இருக்கும். ஓகே, பாய் 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 பாய்.